கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கூட நாம் சங்கீதம் 65 அதுல 2வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்ன அப்படின்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர் இருக்கு. அதுல என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நேரத்தை மட்டும் குறிச்சு வச்சுட்டு இந்த நேரத்துல நான் ஜெபத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல நமக்கு பிரியமானவங்கள்ட்ட நம்ம எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம். அவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு ஒரு சலிப்பே வர்றதில்லை. ஏண்டா சீக்கிரம் முடியுதுன்னு சொல்லிதான் நினைப்போம். அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் மேலானவர். அவர்கிட்ட நம்ம ஜெபத்துல சலிப்பே இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளதான ஒரு நெருங்கிய உறவு. இப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? நம்ம ஜெபத்துல போன உடனே நம்ம எதெல்லாம் சொல்றோம்? இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க காலையில எழுந்திரிச்சு? நான் யாரையும் கை தூக்க சொல்ல போறது இல்லை. ஏன் அப்படின்னா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான ஒரு உறவு. அந்த உறவுல வேற யார் கை தூக்கு, நீ அதை தூக்குன்னு சொன்னாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த உலகத்துல நீங்க யாரோட பேசுறீங்க அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உங்களையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நீங்க பேசுறீங்க. அப்போ நீங்க ஜெபத்துல போன உடனே, இப்ப நம்ம மளிகை கடைக்கு போறோம். போன உடனே என்ன சொல்றோம்? எனக்கு கத்திரிக்காய் வேணும், தக்காளி வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை லிஸ்டையும் போட்டு நம்ம கடைக்காரர்கிட்ட கொடுத்துடுறோம். அவர் அதை கொடுத்துடுறாரு. நம்ம ஜெபத்துல இத மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு ஒரு உபத்திரவம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி செய்யுங்க, வீடு கட்டாம இருக்கிறேன், தொழில நஷ்டமாகுது, என் குடும்பத்துல அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குறைகளை மட்டுமே நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு மளிகை கடை விலைப்பட்டியல் மாறி உங்களுடைய ஜெபத்தை நீங்க ஏறெடுக்காதீங்க. போன உடனே எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, அதெல்லாம் வேணும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உங்களோட ஜெபத்துல செய்யாதங்க. அதற்கு மாறாக நம்முடைய ஜெபமானது ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்ம எப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஆராதனைக்கு வந்த உடனே பாடல்களை பாடுறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். இதுதான் ஒரு ஜெபம். போன உடனே என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய அப்படியே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அடுக்கடுக்கா உங்களோட தேவைகளை சொல்லாதீங்க. அதற்கு மாறாக உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அதுல பாட்டு பாடுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல பாவ அறிக்கை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் செஞ்ச குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல பாவ அறிக்கை பண்ணுங்க. கடைசியா உங்களை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னைய உங்க பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜெபத்துல இதையெல்லாம் நீங்க செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஏன் அப்படின்னா, அவருடைய நாமம் அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கும் கூட நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. அநேக நேரங்கள்ல நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போதும் சில தேவைகள் வரும்போது மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் படியிடுறோம். பாருங்களேன், எல்லாமே நமக்கு நிறைவா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடவே மாட்டேன்றோம். ஆனா பல நேரங்கள்ல நமக்கு வியாதியா இருக்கும்போது, உடல்ல பலவிதமான பலவீனங்களும் சோர்வுகளும் கடந்து வரும்போது, அநேகம் நம்மளை நெருக்கும் போது, எனக்கு ஆண்டவரே நீங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் நமக்கு போதாது ஜெபிக்க. ஆனா நம்முடைய ஜெபமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திற்கு என்னைக்குமே சலிப்பு வரவே கூடாது. எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சே, என்ன பாஸ்ட் இன்னும் முடிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜெபத்துல ஒரு சலிப்பு, ஒரு போரிங் இருக்கவே கூடாது. அவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஒரு நேரத்தை குறிப்பிடாதீங்க, இவ்வளவு நேரம் தான் நான் ஜெபிப்பேன், இதுக்கு மேல என்னுடைய சொந்த வேலையை நான் பார்ப்பேன்னு சொல்லி இருக்காதீங்க. ஆண்டோடைய சமூகத்துல எவ்வளவு நேரங்கள் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக நமக்கு சேரும். ஒரு விலைப்பட்டியலை போல அது வேணும் இது வேணும்னு சொல்லி புலம்பாம, ஆண்டவரே எனக்கு நீங்க செஞ்ச ஓர் நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிட்டு அவருடைய சமூகத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அதுக்கு கீழே நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, உங்களுடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அவருடைய வீட்டுல என்ன இருக்குதா? உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையா நாங்கள் திருப்தியாவோம். அவருடைய வீட்டுல நன்மை இருக்கிறது. அந்த ஜெபத்துல நிச்சயமா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். அதெல்லாம் நம்ம கடைசியில பார்க்கிறோம். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய சமூகத்துல ஏதாவது ஆரம்ப ஜெபமே அதுதான்.
ஆண்டவரே, நீங்க ஜெபத்தை கேட்கிறவங்க ஆண்டவரே, என்னுடைய இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுங்க, எனக்கு நன்மைகளை செய்யுங்க என்று சொல்லி அவருடைய பாதத்துல உட்காரும் பொழுது ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களையும் நிறைய நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு செய்வார். அதனால இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெபத்தை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்துல நிறைய நன்றிகளை சொல்லுங்க, பாடல்களை பாடுங்க, ஆண்டவருக்கு துதிபலிகளை ஏறிடுங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.